வணக்கம். 5 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என்று பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 14 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் 2026 ஆட்சிக்கு வருவோம் என்று அதிமுகவினருக்கு அறிவுரை. 2026 குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை அமைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெல்லும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அதிமுகவின் கட்டுக்கதை அறிக்கைகளை மக்கள் நம்பப் போவதில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிக்கு வரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தகவல். சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரக்கூடிய 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரத்தில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாது தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட திமுக MP கனிமொழி. நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மழை இல்லை, பட் எல்லா இடத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவிடம் மறைமுக திட்டம் இருக்க வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து. மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையற்ற வேலை என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். 60,000 கோடி ரூபாய் மீதமாகும் என்று கூறக்கூடிய ஆட்சியாளர்கள் அவ்வளவு நேர்மையானவர்களா என்றும் கேள்வி. தன்னை சாது என்கிற குறுகிய வட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் சுருக்கி விட்டார்கள். மதுயில்லா தமிழ்நாட்டை வரமாக கேட்பதாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 100கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே வீடுகளை சூழ்ந்த நீரால் மக்கள் அவதி. சிவகங்கை அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிப்பு. பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டிராவிஸ் ஹெட் ஸ்மித்தின் அபார சதத்தால் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன்களை சேர்த்தது ஆஸ்திரேலிய அணி. இந்தியா தரப்பில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜஸ்பிரீத் பூம்ரா. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார். தென்காசிக்கு பலத்த பாதுகாப்புடன் வந்த அச்சன் கோவில் ஐயப்பன் சுவாமி ஆபரண பெட்டி. கைலாசநாதர் கோவில் முன்பாக பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு. ஸ்ரீரங்கம் ரங்கராஜரை கைது செய்தது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். அருவிகளில் குளித்தும் ஆயில் மசாஜ் செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.
சென்னை ஆவடி அருகே கோழி பிடிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த போது விபரீதம். கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக எடுத்து செல்லப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான திரு ஆபரண பெட்டி இரு மாநில காவல்துறை பாதுகாப்புடன் தென்காசிக்கு எடுத்து வரப்பட்டது. கேரள மாநிலம் அச்சன்கோவில் ஐயப்பன் கோவிலில் மார்கழி திருவிழாவை முன்னிட்டு சுவாமி ஐயப்பனுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கவாள், நகைகள், கிரீடம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். இதற்காக ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டி கேரள மாநிலம் புனலூர் கருவூலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த வாகனம் செங்கோட்டை தென்காசி வழியாக அச்சன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக செங்கோட்டையிலிருந்து தென்காசிக்கு வந்த திருவாபரண பெட்டி வாகனம் காசி விஸ்வநாதர் கோவில் முன்பாக நிறுத்தப்பட்டது. அங்கு ஆபரண பெட்டிக்கு தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் வரவேற்பு அளித்து தரிசனம் செய்தனர். பின்னர் அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அச்சன் கோவிலுக்கு வாகனம் புறப்பட்டு சென்றது. இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை எடுத்துரைத்தார். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் நேரத்தில் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று திமுக பகல் கனவு காண்பதாக கூறினார். இன்னொருவரும் திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்கிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும்னு. ஏதோ கனவுல வந்திருக்கோம், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கோம், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். டாஸ்மாக் மதுபான கடைகளில் விஞ்ஞான முறையில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி கட்சியினர் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் சாடியுள்ளார். நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்ளுவார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறது துடிக்கிறார். மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்றும் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில்
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம்.